சாதி மதம் என்று காதல் கேட்கவும் முடியுமா? வேதனை தீருமா? நட்சத்திரத்தை பட்ட பகலிலே பார்க்கவும் முடியுமா? மன்னவனின் மனசுக்குள்ள மங்கை முகம் தெரியலையா? பானே மரகதமே என்று சொல்ல வாய்வல்லையா? மன்னவனின் மனசுக்குள்ள மங்கை முகம் தெரியலையா? பானே மரகதமே என்று சொல்ல வாய்வல்லையா? அத்தங்கர ஓரத்தில அன்று சொன்ன வார்த்தையிலே நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியும். சூரியன் கூட கொட்ட இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில இளவு வரும் இது மாதிரி பொட்டலில் சாப்பிட்டு படுத்தா நாங்க பாட்டு பாட பாட நல்லா தூக்க வரும். சாம்பாருக்கு நல்லா தூக்க வரும். சாம்பார் ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு கூட்டு. சாம்பார் ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு கூட்டு கேசரி சூப்பரா இருந்துச்சு 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 சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலோ உன் ஞாபகம் உறங்காமல் தவிக்கின்றது. பாசங்களோ கலையாதது. ஒரு ஜீவன் போயாமல் இசைக்கின்றது. ஏறி ஜென்மங்கள் பிரிந்தாலும் பிரியாதது. கட்டில் சொந்தம் என்னை கலட்டி விட்டது. தொட்டில் சொந்தம் தொடர்கின்றது. உனக்காகத்தான் நான் வாழ்கிறேன். கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரு நீ யாரையா? மண்ட மேல கொண்ட ஓட்ட சாமியாரு நீ யாரையா? கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரு நீ யாரையா? மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரு நீ யாரையா? வர சொல்லுங்க மண்ட மேல கொண்ட ஓட்ட சாமிய கையோடு கூட்டி வாருங்க. அண்டா வர சொல்லுங்க கொண்ட ஓட்ட சாமிய கையோடு கூட்டி வாருங்க. அண்டா வர சொல்லுங்க மண்ட மேல கொண்ட ஓட்ட சாமிய கையோடு கூட்டி வாருங்க. ஏதோ கானம் கட்டது யாரென்று பார்ப்போம், சந்திப்போம், சிந்திப்போம். பூலோகத்திலே பிரதி அப்பு அருச்சந்தமா வெற்றியுள்ள மனிதர்கள் புத்திசாலிகள். ஏதோ வருகிற போது தெரிகிறது. பார்ப்போம், சந்திப்போம், சிந்திப்போம். அங்கிட்டு அங்கிட்டு
பார்க்கறதுக்கு ரெடியா நிக்குது. அவங்க பாதி கட்டல, இவங்களுக்கு மியூசிக் டன்னா. பெரிய சக்தி சக்தி சக்திமான், சக்தி சக்தி சக்திமான், சூப்பர்மேன். ஏய் வாருங்கள். வணக்கம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அப்பளம் இருந்து 80 வயசு மாணவன் சாவு. 80 வயசு மாணவனா? வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைப்பது தமிழரும் நாடு. விபச்சாரம் செய்தாலும் கூட ஐயப்பன் கோயில் பச்சனை விபச்சாரம் கிடையாது, உபச்சாரம் செய்ய வேண்டும். யார வந்தவர்களை. ஆனால் அந்த வரமுறை முதல்ல உனக்கு தெரியுதாடா? யாருக்கு? உங்களுக்கு வரவே தெரியலை. முதல்ல ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்தாலும் அமிர்தமாகும். சாம்பார் சூப்பரா இருந்துச்சு. தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு தேவையில்லாம நீங்க தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்லடா, நான் பேசிக்கிட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? நல்லா தெரியாது சொல்லிட்டேன், அவ்வளவுதான் சொல்லுவேன். எங்க நான் பாட்டுல என் வேலை உண்டு வெட்டி உண்டு, நான் பாட்டுல செவனேன்னு படுத்துக்கிறேன். நான் பேசிக்கிட்டு கவியை நீ எதுக்கு பேசுறப்ப? அப்புறம் எனக்கு தெரியாத விஷயத்த பேசுங்க, தெரிஞ்ச விஷயத்த ஏன் பேசுறியா? பாலும் நெழுவேணும் பாலும் மறுப்பும் தூள் போட்டு சூப்பரா காப்பி போட்டா. ஏய், ஒண்ணு நான் பேசுற கவியை பேச தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. பேச்சத்தானே வாரு. அப்புறம் பாலும் தெளிவா இருக்கணும்னு சொன்னியா? மானம் என்னன்னா மானம் அதான் தெரியாதா? படிக்காம 4500 ரூபா கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? எனக்கு தான். எங்க கொடுத்தாங்க? சம்பளம் தான். யாருக்கு? உனக்கா? ஆமா. அப்படியா? பாத்துக்கிறோம் வேலையில. காயமே இது வகையடா, வெறும் காட்டடைந்த வகையடா, மாயவனால் குயவன் செய்த மண்பாட்ட ஓடடா ஓடடா ஓடடான்னு காலையில 5 கிலோமீட்டர் ஓடடான்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் தொப்ப உடையுமா? ஓடி 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 ஊக்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களம் ஓடியை ஓடி 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 ஓடியை ஓடி 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 ஓடியை ஓடி 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 சத்த ரெஸ்ட் எடுக்கணும். கவி தெரியாது உனக்கு? வெத்து ஓடுதா ஓட்டிக்கிட்டு இருக்கியா? யாரு கவி தெரியாது உனக்கு? உங்களுக்கு எனக்கு கவி தெரியாதோ? ஆமா. யார்ட்டியா கவியா? அண்ணா எனக்கு கவியா என்ன தெரியாது? தம்பி 100 கவி பேசுவேன். நான் 101 பேசுவேன். 200 பேசுவேன். 201 பேசுவேன். 300 301 500 501 1000 யா 1001 தெரியத்து கார்த்திகராஜன் மொய்யா போடுறா. மொய்யா போடுறா? கவி பேசுற பத்தி பேசிக்கிட்டு பேசத்தான் பேசுங்க. ஒண்ணு நான் ஜெபிக்கணும், இல்லைன்னா நான் தான் ஜெபிக்கணும். ஏய், ஒன்று வாங்க. யார்? நான் பேசுற கவியை நீ பேசக்கூடாது. இது என்ன பெரியது? நீ ஒரு கவி பேசணும். சரி, நான் ஒரு கவி பேசுவேன். இதுதானே யார் வெற்றி அடையிறதுன்னு பாத்துருவோமா? பாப்போம். பேசி பாப்போமா? பாப்போங்க. முதல்ல நீங்க போட்டிக்கு நீ ஆரம்பிக்கிறீங்க, நான் ஆரம்பிக்கவா? நான் எப்பவுமே தயார் தான். முதல்ல நீ பேசுறியா நான் பேசவா? நீங்க பேசுங்க. அல்லல்வம் மல்வினையும் அன்னை வீட்டும் தொலைப்போம் போகா துயரம் நல்ல குணமதிக மாபரை கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்வ கணமதை கைதுள்ள கால் நான் ஆரம்பிச்சிருக்கேன். குளித்து தடித்து தோகை கூத்தாட கடிவளத்து காற்று காடு சொல்லியிருக்காங்க. என்னையா உடனே அடிக்கிற? அடிச்சிருக்கேன் பேசினேன். சும்மா 250 கிலோமீட்டர் நாடகத்தை கூட்டி வந்துருக்காங்க. ஆபத்து கொதாவில்லை அருமசி கொதாதன்னம் தாகத்தை தீராத நீர் தரித்திரம் புரியாத வெண்டீர் கோபத்தை இறக்காத வெந்தன் குருமொழி ஏழாசிடன் பாவத்தை தீராதித்த பயனில் இருந்தும் எழுந்தான் என்று பாடி வைத்தார்களே. ஆனக்கன் கூசியே கையெடுக்க நானதே மானுக்கு வாய்த இருக்க மாட்டாத வீணுக்கு என்பதெல்லாம் மட்டும் எரியுது. ஐயோ அன்புலால் இட்டு அமுதும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனால் நீ படிச்சிருப்பேன் எனக்கு தெரியல. ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி அருமையாக படிச்சிருக்கேன். அடுத்த காவல் யார் இருக்கா? அதெல்லாம் இல்லையா பேசிங்க. வாயா காசு சும்மா இருக்கு. 130 ரூபா சும்மா இருக்கு. 500 ரூபா செல்லுதான். குக்களை பிடித்து நாவல் கொண்டு அடித்து வைத்து மித்தவர்கள் மத்தியம் மிகவும் செயல்தான் அக்குளமேர் தமிழ் புண்ணு உண்டாகுமே குக்களை கொள்கால் விழுந்து பெரியதாகும் என்று பாடி வைத்தார்களே. குசியே கையெடுக்க நானதே மானுக்கு வாய் திறக்க மாட்டாது வீணுக்கு என்பதெல்லாம் பட்டுகிறது. ஐயோ அன்புலால் விட்டு அமுது சொல்லியிருக்காங்க. வேத முதல் விதியிருக்கும் மழை நீதிமன்ற நெறியிருக்கும் மழை மாதர்களுடைய மங்கேற்கும் மழை மாதம் ஒன்று மும்மாறி மழை என வையம் என்று வானாரே வானர மலைதின் நினைக்க தூக்கணும் தாரோல் சார்ந்த வைத்திரும் ஞானவர்கள் நவீன நூல்கள் ஈனருக்கு ஆகுமே என்று பாடி வைத்தார்களே. பாரு செங்க முழுக்க விளையாடி நினைத்த போதெல்லாம் புகழ் முழுங்காது பொழுது நாள் முடியாது திங்கள் முழுவதும் காலம் வரும்
அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சகல பாக்கியனை பொறுத்து காத்து ரசிக்க வேண்டும். ஓ முதலற்ற மடி வாழும் இல்ல அது வீர வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரன் அடைக்காலும். என்ன பேசுற? என்னடா பேசுற? கவி. எது கவி? ஐயப்பன் கவி. இவன் பேசுனது கவியா? ஐயப்பன் கவியா? அம்மா பாடினாலம்மா ஐயப்பன் கவி. அங்க பாட்டு பாடினாங்க. அங்க யாரு? வீரமணி கண்டன் ஆமிய சரணம் ஐயப்பா தெரியுமா? ஏன் அவருக்கு சரணம் வில்லாதி வச்சு வெளுத்தாங்களா மல்லாக்கா போட்டு அது தெரியுமா? மல்லாக்க போட்டு புது பாட்டி அது புது கவி. ஆளுமா டோலுமா விசாலக்கடி மாலுமா அசாலக்கடி மாலுமா. அப்ப திருப்புகழ் பேசுவோமா? எந்த புகழ் வேணாலும் பேசுவான். நம்மளே அகரமாகி அடிவுமாகி அதேமாகி அகமாகி ஐயனமாகி அரியன அர்த்தமாகி புண்ணியமாகி. இவங்க உடம்புக்கு என்னை அடிச்சு சாக்க வராங்க. அடிச்சு விட்டு அந்த ஆள் தடுமாறாங்க. என்ன வலிக்குது? நீ என்னை அடிக்கிற சரி ரோலரை தடுறது சரி. இருக்கட்டும் பேசுங்க. சரி ஒரு பீடி இருந்தா கொடுங்க. சாப்பிட மாட்டீங்களா? சரி யாருன்னு சொல்லுங்க. யாருன்னு கேளுங்க. அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் கேட்கணும். அப்படி கேட்டா தானே சொல்ல முடியும். அதான் கேட்கறேன். அதானே முறை. அதான் சொல்லுங்க. எப்பவுமே நீங்க கார்த்திக் ராஜா எப்பவுமே சிறப்பா. அதான் சொல்லுங்க. கேட்கணும் சொல்லணும். இதானே முறை. நீங்க சொல்லுங்கன்னு சொன்னேன். கேளுங்கன்னு. அதான் கேட்டேன். என்ன கேட்ட? நீங்க யாருன்னு கேட்டேன். கேட்டது யாரு? நான் தான் கேட்டேன். நான் கேட்டிருக்கேன். அப்புறம் திருப்பி நீங்க கேட்டாங்கிற? ஐயா நான் தான் கேட்டேன். எங்க அம்மா சத்தியமா நான் தான் கேட்டேன். இவங்க கேளுங்க. நீ தான் கேட்டப்ப யார் இல்லை என்னது? சொல்லுங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. யாருக்கு நீங்க கேட்டிருக்க? அப்ப நீங்க கேட்டா யார் பதில் சொல்லணும்? நீங்க சொல்லணும். நான் தானே சொல்லணும். இதானே முறை. அப்புறம் கேட்டிருக்கா நான் சொல்லணும். கேளுங்க. அதான் நீங்க யாருன்னு கேட்டேன். கேட்டா நான் அறிவிட்ட முட்டா வேலைக்கு என்னடா கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இது அப்ப நான் லூசா நீ லூசா? நீதான் லூசு. ஐயா நீங்க யாரும் நான் கேட்டேன். ஆமா. அதான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றேன். எது கேட்கும்? காது கேட்கும். என்ன கேட்ட நீ? நீங்க யாருன்னு கேட்டேன். நீ யாரும் கேட்டா நான் எதுல கேட்டேன்? காதுல கேட்டியா? யாரு கேட்டது? நான் கேட்டேன்ல. எதுல கேட்டேன்? காதுல கேட்டியா? இப்ப கேட்டது யாரு? நான் கேட்டேன். யாருன்னு கேட்டீங்களா? ஆமா. இத நீங்க கேட்டது யாரு? நீங்க. நான் கேட்டேன்ல. அப்ப கேட்டா யாரு சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். ஏய் நானே கேட்டு நானே எப்படி சொல்ல முடியும்? அவங்க கேட்டா நீங்க சொல்லணும். என்ன சொல்லணுங்கிறப்ப நீங்க யாருன்னு கேட்டேன் அதை சொல்லுங்க. நானா? எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு முள்ள பெரிய விஷயம் இல்ல. எல்லாரும் அம்மா அப்பா போறோம் சித்தப்பா பையனுக்கு வரப்பாங்க. நான் மாத்தேன் போறேன். உங்க பேரு? வச்ச பேரு. அதே வச்ச பேரு என்ன பேரு? அட கூப்பிடுற பேரு. இந்த கூப்பிடுற பேரு என்ன பேரு? பேர சொல்லி தாண்டா கூப்பிட. அறிவேட்ட முட்டா பேரு. என்னடா கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ஏய் சரி உங்க அப்பா யாரு? யாரு? எங்க அப்பாவா? எங்க அம்மாவுக்கு புருஷன் இது தெரியாது. இப்ப தாண்டா நாடா நல்லா இருக்கு. உங்க அப்பா வந்து உங்க அம்மாவுக்கு புருஷன். உங்க அம்மா எங்க அப்பாவுக்கு கொண்டாட்டி. இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அவங்க 2 பேருக்கு நான் புள்ள. நீங்க? ஆமா. இதுக்கு மேல விளக்கமா சுகர் இருக்கும். ஏன் யாண்ட படிச்சவன தர்த்திரி முடிச்சவனே? அப்போ உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா வந்து லவர். அது அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். அப்படி பண்றாங்க. நீங்க அவங்க புள்ள. ஆமாங்க. உங்க அப்பா பேரு? அச்ச பேரு. அதே என்ன பேரு? அதுவும் கூப்பிடுற பேரு தான். அப்புறம் ஓதுனா வேதுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. யாயா? உங்க அப்பா பேரு என்னங்க? எப்படி எப்படி சொல்லணுங்கிற நீ? உங்க அப்பா பேரு இது. அப்படி உங்க அப்பா பேரு இவ்வளவுதான விஷயம். உங்க அப்பா பேரு? அப்பா பேரு இது அப்படின்னு முடிச்சிட்டு போக வேண்டியதான். இதுல இதை சொல்ல முதல்ல சொல்லி தான் சொல்லியிருப்பேன். அதே சொல்லலைங்க. உங்க அப்பா பேருன்னு கேட்டேன். எங்க அப்பா பேரா? என் பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னது? அபிஷேக பிரியா சிவா, அழகர பிரியா விஷ்ணு, சோசிர பிரியா சூர்யா, கரகர பிரியா சுந்தராமான், நடன சத்தம் போட தூங்குறாள் எந்திரிச்சு போனா நாடாம் பார்க்க ஆள் இல்லை. நேற்றுலாம் இது என்ன பெரிய கூட்டம். நேற்றுலாம் 7 பேர் விடிய வரை இருந்து பார்த்தாங்க. 7 பேர் இருந்தாங்களா? 7 பேர். இது கூட்டமாதே. தள்ளி வழக்க முடிஞ்சிருக்காது. எந்திரிச்சே போகல அவங்க. யார் அது 7 பேர்? மைச்சாட்டுக்காரர் 3 பேர், 2 பேர் ஊர் தலைவர், ஒரு ஆள் கோயில் பூஜாரியோட மருமையை.
அப்போ ஒரு ஆள் நாடகம் பார்த்துருக்காரு கோயில் பூஜை. சரி, நீங்க யாரு சொன்னீங்க? நீ என்னடா சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்ன, யாரு போட்டு பாடாப்படுத்துற? உங்க பேரு? நாரதர். சரி, உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேர் தானே நால்வகை யோனி 7 வகை தோற்றம் 84 ஜீவபேதங்களை படிக்கக்கூடிய அஞ்சரதன் அன்னம் உயர்ந்தோன் ஆரணத்தான் இருக்கன் உந்தி பூத்தோன் என்கிணன். உங்க அப்பா யாருன்னா அஞ்சேர்னான் பொஞ்சேர்னான் உருட்டான் புடினான் வெங்காயம் நறுக்கினான் வெள்ளப்புடு போட்டான் ரசத்தை தாளிச்சான். இது கண்டேன். உங்க அப்பா யாருன்னா வேலை முடிஞ்சு வச்சு பிரம்மா. அப்படி பேசுங்க. ஆமா, பிரம்மா மையன். ஆமா, நல்ல மனுஷனுக்கு புள்ள வந்திருக்க பாரு. மனுஷன்ல ஓவியமான ஆளு அவங்க அப்பா. உண்மையிலே ஓவியம். நாளோட இவங்க அப்பா நானும் அறந்தாங்கில ஒரு கோட்டு வாங்கி ஆளு கட்டி கட்டி ஊரா காசு நான் தான் கொடுத்தேன். அந்த ஆள் தான் மிச்சர் பாக்கெட் வாங்கினார். அப்படி செலவாளிக்கு பிறந்தாலும் 100 வேலையும் சட்டை 200 ரூபாய் சட்டை ஒரு சட்டை எடுத்து போட போறாது. அந்த ஆளு என்னைய கண்டிட்டானா நாடாத்து போட பக்காளி லெமன் சாப்பிடா லோக்கல் சாப்பிட ஆரம்பிச்சு. எங்க அப்பா அறந்தாங்க வந்தாரு. ஆமா, நீங்க 2 பேரும் சரக்கு சாப்பிட்டீங்க. ஆர்ச் இருக்குல்ல, அறந்தாங்கிட்ட ஆர்ச். அறந்தாங்கில ஆர்ச் நிறைய இருக்கு. அந்த ஆர்ச் பக்கத்துலயே பிராந்தி கடை இருக்கு. அப்படி ஒண்ணும் இல்லையே, இங்க இருக்கு. நீ பேசுற ரைட் ஒண்ணு வாங்கிட்டு. ஏய், நீ எந்த பிரமாவா சொல்லிட்டு இருக்க? என்ன விஷயம் பேசிக்கிறீங்க? நீ போய் காசுல நல்லா அதப்ப நான் வாங்கின வாசியை கொடுக்க மாட்டேன், காசு கேட்கிறேன். உங்க அப்பா பிரம்மதேவன் ஐயா, படைப்புக்கு அதிபதி, உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கக்கூடிய. அனைத்தே உங்க அப்பா படைக்கிறார். அப்படி சொல்லியா? ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் எல்லாம் 84 லட்சம். நாயை படைச்சது எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் நாயை படைச்சது எங்க அப்பா தான். இந்த மாசம் தான் உங்களுக்கு நாடாம இருக்கும். கார்த்திகை மாசம் எதுக்கு நாய்க்கா? ஆமா, என்ன பேசணுமோ அதை பேசாத. சந்தேகம் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், தவறானே. அது என்னையா இந்த மாசம் யாருக்கு நாடகம் இருக்குங்கிற? நாய்களுக்கெல்லாம் ஏன் இப்ப என்ன? இப்போதான் குழந்தை பேசுவா, என்ன செய்வோம் ஏது செய்வோம். கார்த்திகை மாதம் தான் அவங்களுக்கு மீட்டிங்கு. மார்கழிலாம் ஒண்டிடுவா. அடையாண்டா நாயை படைச்சது உங்க அப்பா. எங்க அப்பா. என்னைய படைச்சது எங்க அப்பா. என்னைய படைச்சது நீ என்ன பெரிய வெண்ணையா? உன்னைய படைச்சது எங்க அப்பா தான். என்னைய படைச்சதுன்னு சொன்னேன். உன்னைய படைச்சதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா என்ன நாடகம் பார்க்க போயிட்டாரா? அது உங்க அப்பன்ட்ட தான் கேட்கணும். அப்புறம் உங்க அப்பா படைச்சாருன்னு அப்படின்னு கேக்குறேன். எப்பா பாரு, சின்ன விளக்கம் உதாரணம் சொல்றேன் பாரு. உங்க அம்மா வந்து ஒரு நிலம் மாதிரி. சரி, அந்த நிலத்துல உட்காருங்க பேசுவோம். என்ன அவசரம்? என்ன ஆளுங்க? எந்திரா முதல்ல நீ காசு வாங்குறவரை நம்ம ஊர் யாது? நம்ம ஊரு தான். எந்த ஊரு? நம்ம ஊரு என்ன? அப்புறம் எந்த ஊர்னே தெரியாம எப்ப நம்ம ஊருன்னா தெரியல. நோட்டீஸ்ல வெள்ளப்பூ என்ன வெள்ளாள வெட்டிடா, வெள்ளாள வெட்டி. நம்ம ஊரு. உன்னை நம்பி எங்கிட்டு போக முடியாத இருக்கு. என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட? உங்க அம்மா வந்து ஒரு நிலம் மாதிரி. சரி, அந்த நிலத்துல உழுது தண்ணி பாய்ச்சனது உங்க அப்பன். சரி, அதுல கொண்டாந்து விதைய போட்டது எங்க அப்பன். அதுல பயிரா முளைச்சு நிக்கிறது நீ இந்த இடத்துல. சரி சாமி, உங்க அப்பா பிரம்மா. ஆமா. நீங்க நாரதர். ஆமா. உங்க அம்மா நாரது இல்லையா? இல்ல, உங்க அம்மா பேரு? என் பேரு நாரது இல்ல, நாரதர்ன்னு சொல்லு ஒழுங்கா. உன் பேர் நாரு அப்படின்னா என்னதான்? அதான் பேசேன். வெள்ளை களை விடுத்து வெள்ளை பனி போட்டு வெள்ளை கமல வெள்ளைப்புடு உரிச்சது அதை கேட்கல. உங்க அம்மா யாருன்னா வெள்ளை களை உரித்து வெங்காயம் உரிச்சு அது அண்ணாத்துக்கு சமைச்சிருப்பா, அது உறுதி. உங்க அம்மா யாருன்னா சரஸ்வதி. ஓ, சீனிவெடி கம்பெனி ஓனர். அது ஏன் சீனிவெடி சீத்து புத்துன்னு போது கம்பி மத்தாப்பு புருப்புருன்னே சொல்லுது? அவர்களுடைய தொழில் பெருக வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய புகைப்படத்தை வச்சிருக்காங்க. உங்க அம்மா ஓனர் இல்லையா? அவங்க வெண்டாமரில் வீட்டு இருக்காங்க. சரி,
சரி சாமி இங்க என்ன விஷயம் வந்திருக்கிய? எப்படி வந்தேன் தெரியுமா? ஆ. ககன மார்க்கமா வந்தேன். உன்னால முடியுமா? ககன மார்க்கம்னா காற்றோடு காற்றாக பறந்து வந்தேன். யாரு? நான்டா. நீங்க நான் பறந்து? ஆமா. இந்த உடம்பு வச்சுக்கு நீங்க பறந்து வந்தீங்க. ஆமையா? நீங்களும் பறந்து வந்தாலும் புழு புழுந்தே இருக்கு. நீங்க அப்படி வல்லைங்கிறேன். ஏய் வந்தேங்கிறேன், அப்புறம் திருப்பிக்கிட்டு வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வல்லைங்கிற அப்புறம் வந்தோம்னா வந்தா எனக்கு தெரியாதா? நானா போய் 7 மணியா போறதே புதுக்கோட்டையில நாடா வண்டியில ஏறினேன். 12 மணியா போல வட்ட எப்படி மயில சுத்திக்கிருந்த 12:30 இந்த தூக்கு சட்டியை பிட்டிங் பண்ண. 12:45 இந்த கடலைப்பருப்பு தூள் அல்ல அப்படின்னா. கடலை பருப்பா? இது என்ன கடலைப்பருப்பு? ஏய் சந்தனம் வைக்குது. உப்பு கைக்குதா? சந்தனம் யா நாரதர் வந்தாலே நறுமணம். பொய் வாயில வர்றது உள்ள பொய். என்ன உண்மையிலே சந்தனம் தான் அது? சத்தியமான ககன மார்க்கமாக தான் வந்தேன். நான் தான் வண்டியில் ஏற்றி கடைசி சீட்டில் படுக்கப்பட்டு கூட்டி வந்தேன். எனக்கிட்டே போய் சொன்னா நீங்க ஒரு ரஞ்சித்னு ஒரு பையனை, நான் நாரத மகரிஷி. சரி சரி சரி. என்ன யாருன்னு தெரியுதா? யார் நீ? அந்த இந்த இடத்துக்கு ஓனர். ஓனர்னா? செக்யூரிட்டி. செக்யூரிட்டி? உனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சா பேசு. என்ன நான் வாத்தியார் படித்தாலியா? எந்த ஊர்ல? எங்கள் ஊர் தொண்டியில் கடலில். என்ன படிச்சிருக்கிய? 3 கிளாஸ் பிகாம். 3 கிளாஸ் பிகாமா? 3ஆம் கிளாஸ் படிச்சியா பிகாம் படிச்சியா? 3ஆம் கிளாஸ் பிகாம். எப்படியா 3ஆம் கிளாஸ் படிச்சா எப்படியா பிகாம் வர? படிக்கல, படிச்சுட்டா தான் தெரியும். நான் படிச்சிருக்கையா அக்கா? நான் ஆமாம் 3 கிளாஸ் பிகாம் தானே. நீ 2 கிளாஸ் வாங்கிட்டு டக்குன்னு வாங்கிட்டப்போ வாங்கிட்டு குறவாலை பிடிச்சி கொண்டே உன்னை உங்கள் ஊருன்னு பார்க்க மாட்டேன். நான் அதெல்லாம் கேட்கல தம்பி. நீ யாருன்னு சொல்லிட்டு கதையை முடி. நான் இந்த இடத்துக்கு காவல்காரன். நீ இந்த இடத்துக்கு காவல்காரனா இல்லை அந்த இடத்துக்கு காவல்காரனான்னு கேட்டனா உன்னைய? யாரியா நீ? வீரத்தேவை. உன் பேர் என்னன்னு கேட்டனா? இல்லை. நீ யாரு? ஆம்பளை. நீ ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு அவங்களுக்கு பாலினத்தை கேட்கலனா நான் கேட்கறது நீ யாரு? கோயில் பூசாரியுடைய மச்சினே. அவருக்கு என்ன உறவு முறை வேணும் உன்னை கேட்டனா? நான் கேட்கறது நீ யாரு? நான் வேன் டிரைவரோட தம்பி. அவருக்கு என்ன உறவு முறை வேணும் நான் கேட்டனா? நீ யார்? வேன் டிரைவர்? எந்த வேன் டிரைவரை சொல்ற? சங்கு உதன்மா. நான் அவருக்கு உறவு முறை கேட்கல. நான் கோயிலுக்கு சங்கு உதவ வந்தாலும் யாரியா நீ? முதல்ல நான் தான் இந்த நாடகத்தில் பப்புனு. இந்த நாடகத்தில் பப்புனா இல்லை ராஜ நடிகரா அப்படியான்னு கேட்கல. நீங்க யார்? நீங்க எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு அவங்க மயனா. யாருக்கும் பிள்ளைன்னு கேட்டனா? யார் நீ? ஐயா நான் வீட்டில் இருந்தே அந்த அளவு கூட்டி வந்தா அன்னதானம் சொல்லி அதுக்கு வந்தேன். நீ அன்னதானத்துக்கு வந்தியா பரிமாற வந்தியா எல்லாத்துக்கு வந்தியான்னு கேட்கல. நான் கேட்குறேன் நீ யாரு? எங்கள் அம்மாவுக்கு மயன். உங்கள் அம்மாவுக்கு மயனா? அப்போ உங்கள் அப்பாவுக்கு பிள்ளை இல்லை? அவங்க 2 இருக்குங்க. எப்படி 2 இருக்கு? எப்படி பிள்ளையாவ? அது கல்யாணம்னா பிறந்தேன். கல்யாணம்னா நீ எப்படி பிறப்ப? இப்போ நான் பிறக்காமல் பக்கத்து இருக்கார நான் பிறப்பேன். எப்படி பிறந்த சொல்லு? அவங்க கல்யாணம் பண்ணி அது வந்து நான் பிறந்தேன். என்ன பண்ணாங்க? கல்யாணம் பண்ணி ஐயப்ப கோயிலுக்கு மாலை விட்டு போயிட்டா அப்புறம் நான் பிறந்தேன். ஐயப்ப மாலை விட்டு போட்டா எப்படா பிறக்க முடியும்? அறிவிட்ட முட்டா வேலை அங்கே முதல் இரவு நடத்திட்டாங்க. ஐயப்ப கோயில்ல அப்படித்தானா நீ பண்ணிக்கிட்டு இருக்கப்ப? ஐயப்ப கோயில முதல்ல பாயகள் போயிட்டு போடா அந்த கோல்கட்டை எடுத்துடாடா. வேலை அதுவும் பண்ண மாட்டியே நீ. சரி மீசை இங்கே வரைஞ்சிருக்கிய? ஏன்? எது மீசை முளைச்சது? என்ன வேஷம் போட்டிருக்க? இது வந்து நான் தான் கலையரசேன். எந்த கலையரசா? அகோரி கலையரசேன். நீ யாராவது இருந்துட்டு போ. அடுத்த காவல் யார் இருக்கா? ஏழு. அந்த பிள்ளைய ஊட்டியாந்து விடு. அந்த பிள்ளையாவது போகும். செல்லா போடா முண்டா போயிடலாம். அத்தங்கரையில காத்து கிடக்கிறேன் ஆவாரம்பு போல. என் சித்தி மக குழந்தையா எப்ப வருவ? சித்தி மக குழந்தையாவா? நைட்டு லைட்டு கட்டிருக்கல. கரிச காட்டு பெண்ணி
ஒன்னும் அவசியம் சாமியார் ஒரு சிரமம் இருந்தா எல்லாத்தையும் கீழே வச்சு உட்காருங்க. காட்டு பெண்ணே என்னவளை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா என் இருவிழி நடுவினில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா என் இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான் என்னை கண்ணில் இணைத்தவன் இன்று ஏனோ தனியே சென்றான் என் இருவிழி நடுவினில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா என் இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா காட்டு பெண்ணே என்னவளை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா ஒரு முறை பார்த்தால் உயிர் வரை வேர்த்தே அசைவத்தில் ஆசை அதிகம் என்னை வென்றானே அவன் குரல் கேட்கும் திசைகளில் எல்லாம் புது புது கோலம் போட்டு வைப்பேன் அவன் மல்லிகை உதடுகள் பிடிக்கும் அவன் மார்பின் நொடிகள் பிடிக்கும் ஐயோ சந்தன நிறமோ பிடிக்கும் கொஞ்சம் சாகின்ற நடையும் பிடிக்கும் என் அவனுக்கு மட்டும் யானை வளர்த்தில் ஏடு வளர்த்தாச்சே அவன் ஒரு விரதீட்டி நொறுக்கிடவே நான் உயிரை வளர்த்தேனே காட்டு பெண்ணே என்னவளை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே அங்க சென்னையில இருக்கு. தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே காதலன் வருவான் காத்திட உன் கைகளில் வளையவன் காதில் கேட்டிடும் ஐகரை பெண்ணே காத்திட வருஷங்கள் எல்லாம் நிமிஷங்களாக அவன் வருவான் என்று காத்திருந்தேன் அவன் மட்டும் இங்கே ஒரு நொடி வந்தால் அரை டஜன் பிள்ளை பெற்று கையில் தருவேனே என் அவனி வயதில் போட்டு ஒரு 1000 வளர்ப்பினையாச்சே அந்த ராட்சசன் ஏன் வரவில்லை இந்த பூங்குடம் சாய்ந்திடவில்லை என் 20 மோகம் 70 ஆகும் அவனை விட மாட்டேன் மடிமேல் ஒரு நாள் தலை மீது தூக்கும் அழகை நான் பார்ப்பேன் காட்டு பெண்ணே என்னவளை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே அவளை கண்டாயா இருவிழி நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா என் இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான் என்னை கண்ணில் இணைத்தவன் இன்று ஏனோ தனியே சென்றான் என் இருவிழி நடுவில் இருப்பவன் எவனோ
பண்ண? பாட்டு முடிஞ்சிருச்சு. ஏன் கூப்பிட்ட? நம்ம இடத்துக்கு நாரதன் வந்திருக்கிறார். நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கு வர சொல்லுங்க, அவரை நான் பாத்துறேன். சித்தப்பா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பள்ளிக்கு வில்லலாம் அம்மா மணியே மணியின் ஒளியே மணி இருக்கு கோயிலாண்டி அடித்த அடியே சொல்லடி அபிராமி நில்லடி அன்பளி கொடுக்குவாரா? ஆர் ராமன், ஏ பாலு, டி ஆர் பாலு இதை பாராட்டி அன்பை வழங்கி கண்ண திறந்தா வழியில் என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். கண்டிப்பா பாடு அவசியம். நாளும் சாமி வணக்கம். ஆளுக்கு வேணப்படும் நீடூடி வாழ்க்கை. குயில் என்ன குயிலு, அது நீதான் குயிலு. என்ன நரி உலையிடுது, இது குயில் விவர மாதிரியான இருக்கு. கூ, கு, கு, கூ, குயிலே பாடாதோ கூவாதோ கிராமத்து குயிலே. சாமி சாமி நீங்க பாடுறதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த பாட்டுக்கு அவங்க 2 பேரும் ஒரு காதல் பண்ணா எப்படி ஆடுவாங்க, அது மனசு கரெக்டா இப்ப பண்ணுவாங்க. இப்பதான் பெட்டிக்காரர் கரெக்டா பேசுறாப்ல. பாடாதோ கூவாதோ கிராமத்து குயிலே. அந்த கெமிஸ்ட்ரியை பார்க்கணும் பாரு. இருக்கு இன்னோட நம்மளாம் பண்ணி முடிஞ்சு வச்சு பண்ணி ரொம்ப பண்ண போறாங்க. பாடாதோ கூவாதோ கிராமத்து குயிலே, பாட்டுல தான் இருக்கு என்னோட உசுரு. குயிலென்ன குயிலு, அது நீதான் குயிலு. குயிலென்ன குயிலு, நீ பாடாதப்பா, நீ ஆடுப்பா. கூ, கு, கூ, குயிலே பாடாதோ கூவாதோ கிராமத்து குயிலு, பாட்டுல தான் இருக்கு என்னோட உசுரு. குயிலின குயிலு, அடி நீதான் குயிலு. அம்மா இருங்க, அம்மா கேருமா, உனக்கு ஒரு ஆப்ஷன். என்னடா காதல் பண்ண தவளா? இருமா, உனக்கு ஒரு ஆப்ஷன். என்னங்க? அவங்க கூட நீ ஆடணும் கூட அவசியம் இல்லை. நாரதர் கூட ஆடலாம், பக்கம் மேளம் கூட சேர்ந்து ஆடலாம். ப்ளீஸ். நாடா முடிஞ்சு. என்ன நாடா முடிஞ்சு. என்ன நீங்க என்ன சொன்னீங்க? நாரதர் கூட ஆடலாம், பக்கமேளத்து கூட ஆடலாம் சொன்னீங்கல்ல. நாங்க மட்டும் என்ன விதி விலக்கா? வர்ற பப்புனே கட்டி பிடிச்சா நாங்கள என்ன பண்றது? இல்லையா, டும் அடிக்கிறோம்ல. அப்படியே உட்காந்துட்டே. சரி, நீங்க பெட்டியை விற்க ஆசைப்படுறீங்க. படக்கதை படராகம் யார் எழுதியதோ, அந்த பாடும் கோயில் பாடும் தண்ணி யார் கேட்டதோ. உள்ளரும் தங்கக்காடு கொலுசு தோடி தோடி சிரிச்சார் ஓரமிடும் சில நாயிருப்பது எல்லாமே குயிலென குயிலு, அடி நீதான் குயிலு. பள்ளிக்கூடம் போகும்போது துணையாய் வருவேன், பூந்தடையும் பள்ளி முடிய ஆவாயிருப்பேன். மழையிட நனையும் போது குடையாய் வருவேன், பூந்தடையும் முடிய ஐயப்பே சோதிக்கிறாரு. மனசுல நீ இருப்பது நிஜந்தாம்புள்ள,
எல்லாமே நடந்திடுமே மனசுல இருப்ப பாட்டை கெடுத்து விட்டேன். குயில் என்ன குயில் அது நீதான் குயில் என்ன குயில் நீதான் நீ நாடாம வந்தால் ஆமா நீ குயில் என்ன குயில் அது நீதான் ஐயப்பா நீ இருந்தா கேளு குயில் என்ன குயில் நீதான் குயில் குயில் என்ன தம்பி காந்தி அட இருங்க இருங்க நிக்குது. நீங்க வர மறந்திய வாங்க நீங்க இந்தயா நான் தான் கிது சாமி. குயில் என்ன குயில் நீதான் குயில் குயில் என்ன குயில் அது நீதான் குயில் குயிலே அழகு என்னோட அடாது குவாரு காமத்து குயில் என்னோட குயிலின குயிலு அடி நீதா குயிலு நீதா குயிலு அட நீதா குயிலு. கொட்டா முண்டா யோ என் ஃபேன் டாக்க கொட்டையா இருவா எங்க போற நான் என்ன பண்ணுவே சொல்லு கொண்டு போய் விடு. ஆயா நேரம் ஆகிட்டு இருக்கு வாயா என்னது சாண்டையை குடிக்கியா பாருங்க நடக்கல சப்பாட்டா பாருங்க சப்பாட்டா அரை கிலோ சப்பல் இருக்கிற சரி அதெல்லாம் சரி நம்ம நாடக வண்டியில வந்து யாரு உங்க மனைவி தானே அறிவிட்ட முட்டா போயில நம்ம எத்த மக மாதிரி அந்த பிள்ளை இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பிள்ளை வச்சிருப்பியா அப்பா மாதிரி அப்பா மாதிரி சரி அது இருக்கட்டும் அப்பா மாசமாக்க தெரிஞ்சாரு ஏய் அது சரி இந்த பையன் யாரியா இப்ப நாடாம் பக்கம் வந்தாலியா தங்கச்சி ஆனந்தம் ஆனந்தம் பாடும் ஆனந்த பாடும் மனமாதையில் ஊஞ்சலில் ஆடும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசைகள் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் அளிக்கும் காற்றினில் கீதம் போல பாடுறியே பாடி பாடி பாடுறியே நீரும் பாதையில் உங்களாய் போத்திருப்பேன் ஆனந்தம் ஆனந்த பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் அளிக்கும் மனதில் நின்ற காதலி மனைவியாக வரும்போது வாழ்க்கை இன்ப வரமாகும் மனதில் நின்ற காதலி மனைவியாக வரும்போது சுகம் கூட சுகமாகும் வாழ்க்கை இன்ப வரமாகும் உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும் ஆகாய நன்றிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும் பார்த்து பார்த்து இங்கே சொந்தம் வாசல் வந்து சேர்ந்ததே பார்த்து பார்த்து இங்கே சொந்தம் வாசல் வந்து சேர்ந்ததே ஆனந்தம் ஆனந்த பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் கிடைக்கும்
வணக்கம் வணக்கம்மா. என்னை அழைத்த காரணம் நம்ம இடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். சுவாமி அழைத்து வாருங்களே. புண்ணியமே ஒரு பாகிய முனியே புனத்தில் எழுந்தருளும் பூரண ஆகம விதியாவும் அறியும் போதா எழுந்தருளும் நாரதர் முனியே எழுந்தருளும். புண்ணியமே ஒரு பாகிய முனியே உனத்தில் எழுந்தருளும் பூரண ஆகம விதியாவும் அறியும் போதா எழுந்தருளும் ஞான போதா எழுந்தருளும். புண்ணியமே ஒரு பாகிய முனியே உனத்தில் எழுந்தருளும் எழுந்தருளும்